வணக்கம். வெல்கம் டு பொன்மயில் கிச்சன். பொன்மயில் கிச்சனில் நம்ம இன்றைக்கி மதியம் ஒரு லஞ்சு, நல்ல சூப்பரான லஞ்சு, ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்ல சுவையான சூப்பரான லஞ்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த வெயில் நேரத்தில் நம்ம இவ்வளவு ரெசிபி செஞ்சுருக்கனேன்னு பார்க்க வேண்டாம். ஒரு பிளான் பண்ணி செஞ்சோம்னா எதையும் ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். 20 நிமிஷத்தில் நான் இப்போ இதெல்லாம் செஞ்சுட்டேன். காயெல்லாம் நறுக்கி வச்சுக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். சமைக்கிறதுக்கு அடுப்பில் போடுறதுக்கு 20 நிமிஷம்தான் ஆகும். இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. கத்திரிக்காய் கம்மாக்காய் நாட்டு கத்திரிக்காயை வச்சு குழம்பு வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக தேன் மாதிரி இருக்கும் இந்த குழம்பு. இது கிளிமூக்கு மாங்காயை வச்சு வெள்ளை பச்சடி. மாங்காய் சீசனில் டெய்லியே நம்ம மாங்காய் செஞ்சு சாப்பிட்றது நல்லது. இது நாட்டு அவரைக்காய் பொரியல். அவரைக்காய் நாட்டு அவரைக்காய் சிறகு அவரைன்னு சொல்லுவாங்க, மொழி அவரைன்னு சொல்லுவாங்க. இந்த அவரையை வச்சு பொரியல் பண்ணியிருக்கேன். இது நல்ல பருப்பு ரசம், வெயிலுக்கு நல்ல இதமான பருப்பு ரசம். இது கருணக்கிழங்கு கோலா. செட்டிநாட்டு பகுதியில் கிடைக்கிற கருணக்கிழங்கு, விராச்சலைங்கிற ஊரில் கிடைக்கும். இந்த கருணக்கிழங்கை வச்சு நம்ம மசியல் கோலா இதெல்லாம் பண்ணோம்னா, குழம்பெல்லாம் வச்சோம்னா அவ்வளவு சுவையாக இருக்கும். இந்த கிழங்கு அரிக்கவே அரிக்காது, அவ்வளவு சுவையான கருணக்கிழங்கு கோலா. சுட சுட சாதம். இதுதான் இன்றைக்கி நம்ம செஞ்ச மதிய லஞ்சு. இந்த மாதிரி ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு, அதுவும் 15 நிமிஷத்தில் சமைக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒன்றுனா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி எல்லாம் வச்சு நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு ஒரு சைட் டிஷ் காரக்கறி பண்ண போகிறோம். கத்திரிக்காயை நான் நீளமாக நறுக்கியிருக்கேன். இந்த மாதிரி நீளமாக நறுக்கி செய்யும்போது வதக்கல் ரொம்ப சுவையாக இருக்கும். கத்திரிக்காய் நீளமாக நறுக்கின மாதிரியே உருளைக்கிழங்கையும் நம்ம நீளமாக நறுக்கிடுறோம். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ரெண்டையுமே தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடணும். அப்போ தான் அது கருத்து போகாது. கத்திரிக்காயும் வெங்காயமும் பாதி வதங்கினதுக்கப்புறம் தான் வெங்காயமும் தக்காளியும் போடணும். அப்போ தான் வெங்காயம் தக்காளி குலையாமல் சாப்பிட்றதுக்கு கிரன்ச்சியாக இருக்கும். கத்திரிக்காய் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இது நல்லா வதங்கின உடனே தேவையான அளவு உப்பும், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்புத்தூள் கூட போடலாம். அதில் மல்லியெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால நல்லா சுவையாக இருக்கும். மிளகாத்தூள் போட்டிங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் போடணும். போட்டுட்டு அந்த மசாலாவே நல்லா கோட்டாகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, லைட்டாக ஒரு வேகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா வெந்த உடனே சுருள வதக்கி விட்டு இறக்கணும். நல்லா சுருள கிளறி எடுத்தால் நல்லா சூப்பரான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மசாலா காரக்கறி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதே ஸ்டேஜில் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்தோம்னா, சுருள வதக்கி எடுத்தோம்னா தயிர் சாதம், சாம்பார் சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் இந்த சட்டியில் சாதம் போட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளவு அல்டிமேட்டாக இருக்கும். அப்படி தேவாமிர்தம் மாதிரி இருக்கும் இந்த வெயிலுக்கு தயிர் சாதத்தோட இந்த கத்திரிக்காய் காரக்கறி. இந்த அவரைக்காய் கிராமங்களில் தான் கிடைக்கும். இது மொழி அவரைன்னு சொல்லுவாங்க, கோழி அவரை, சிறகு அவரை அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த அவரை நாட்டு அவரைக்காய். இது ரொம்ப நல்லது. இந்த அவரைக்காய் கிடச்சா வாங்கி செஞ்சு பாருங்கள். நம்ம பக்கம் கிடைக்கிற கம்பெனி அவரைக்காயை விட இந்த அவரைக்காயில் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் நார் கொஞ்சம் இருக்கும். கட் பண்ணிங்கன்னா நார் வரத்தான் செய்யும். அந்த நாரை நல்லா எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிக்கணும். நறுக்கிட்டு இதை வச்சு இன்றைக்கி ஒரு மத்தியானத்துக்கு ஒரு சைட் டிஷ் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும். அவரைக்காயில் இந்த நார் நிறைய இருக்கும். அந்த நாரை எடுத்துடணும். எப்படி பலாப்பழத்தில் முள் இருக்கும் வெளியில், உள்ளே சொலை டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நார் நிறைய இருக்கும். ஆனால் இந்த காய் அவ்வளவு டேஸ்ட்டாகவும் அவ்வளவு சுவையாகவும் சத்தானதும் கூட நாட்டு அவரைக்காய். இப்போ இந்த அவரைக்காயை நல்லா பொடியாக நறுக்கிட்டேன். உப்பு தண்ணியில் போட்டு இதில் இன்னும் கூட கொஞ்சம் இந்த நார்லாம் எடுத்துடலாம். இதை குக்கரில் போட்டு வேக வைக்கக்கூடாது. வெறும் சட்டியில் போட்டு லைட்டாக உப்பு போட்டு லேசாக தண்ணி ஊற்றி பெரட்டுனாப்பில் வச்சு எடுக்கணும்.
வேக வச்சு எடுக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப குழைய வெந்துடக்கூடாது, அப்போ டேஸ்ட் மாறி போயிடும். கத்தரிக்காயை வச்சு, அதுவும் கம்மாக்காய் கத்தரிக்காய், கிராமத்துக்காய், நாட்டு கத்தரிக்காய், இதை வச்சு நம்ம ஒரு அருமையான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். இதை கத்தரிக்காயை, முழு கத்தரிக்காயை எடுத்திருக்கேன். நல்ல பிஞ்சு கத்தரிக்காய். இதை மேலே வந்து 3 பக்கம் லைட்டாக வகுந்து விட்டுருக்கேன். பின்னாடி பக்கம் வந்து ஆப்போசிட் சைடு லைட்டாக கீறி விடணும். இந்த மாதிரி ஒரு 10-12 கத்திரிக்காய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், பூண்டும் ஒரு தலை பூண்டு, மலை பூண்டு, அதுக்கு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருள். நம்ம வேக வச்ச அவரைக்காய் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பெரட்னாப்பில் வச்சு எடுத்துட்டேன். தண்ணியை இருத்து ஊற்றிடக்கூடாது, சத்து பூரா வெளியில் போயிடும். இதுக்கு ஒரு பேனில் கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன். இப்போ இதில் அந்த அவரைக்காயை தூக்கி கொட்டி கிளறி, இதில் நான் 1 ஸ்பூன் துவரம்பருப்பு வேக வச்சு போட்டிருக்கேன். பாசிப்பருப்பு கூட போடலாம். துவரம்பருப்பு போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பருப்பு போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். துவரம்பருப்பு போட்டு இதை நல்லா சுருள கிளறி எடுத்துட்டு, அவரைக்காய் பொரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், கத்திரிக்காய் புளிக்குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, இதிலெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் இறக்கும்போது ஒரு 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 சின்ன ஸ்பூன் தான், சின்ன ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிங்கன்னா அது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா சுள்ளுன்னு இருக்கும். காரசாரமாக சூப்பராக இருக்கும். நமக்கு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நாட்டு அவரைக்காய் பொரியல். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அவரைக்காய் பொரியல், அதோட கொஞ்சம் ரசம். புளிக்குழம்பு வச்சா கொஞ்சம் ரசம், பொரியலுக்கு கொஞ்சம் ரசம் வச்சா நல்லாயிருக்கும். அதனால் ரசத்துக்கு வந்து நான் தக்காளியும் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம் கொஞ்சம் நல்லா போட்டால் ரசம் நல்லா வாசமாக இருக்கும். தக்காளி, இப்போ வர தக்காளியெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினா சட்டுன்னு வதங்கிடும். பூண்டு எவ்வளோக்கு எவ்வளோ பூண்டு சேர்த்துக்கிறதோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதனால் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, ரசத்துக்கு வந்து பருப்பு தண்ணியும் புளி ஒரு இந்த கரண்டியால் 1 கரண்டி புளி ஊற்றிருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன். இது ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. ஒரு பேனில் எண்ணெய் விட்டு அதில் உளுந்தம்பருப்பு, சீரகம், மிளகு கொஞ்சம் போட்டால் இந்த கெட்டி குழம்புக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருங்காயமும் போடணும், அப்போ தான் வாசமாக இருக்கும். நம்ம கத்திரிக்காயை ஃபுல்லாக இதை நல்லா திருப்பி விட்டு வதங்க விடணும். கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான், கலர் மாதிரி கத்திரிக்காய் வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் வெங்காயம், தக்காளியெல்லாம் சேர்க்கணும். இல்லைன்னா கத்திரிக்காய் வந்து வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும், கத்திரிக்காய் வதங்காமல் ஆயிடும். ரொம்ப கிண்டக்கூடாது. ரொம்ப கிண்டினீங்கன்னா இந்த மாதிரி கத்திரிக்காய் தனியாக வந்துடும். அதனால் லைட்டாக பிரட்டி விடணும். ரசம் நல்லா கொதிச்சிருச்சு, நுரக்கட்டி. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை போட்டு இறக்கிட்டா நமக்கு சூப்பரான பருப்பு ரசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு கத்திரிக்காய் நல்லா இந்த மாதிரி வதங்கிருச்சு. எல்லா சைடும் கத்திரிக்காய் இந்த மாதிரி ஒன்று போல் வதங்கணும். அப்போ தான் நல்லா வெந்துடும். இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு, இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டுடலாம். இப்போ இதுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு இதையும் நல்லா இந்த மசாலா இதில் வர்ற மாதிரிக்கு நல்லா வதக்கிடணும். அப்போ தான் இந்த கத்திரிக்காய்க்கு உள்ளார அந்த மசாலா போய் வேகும். இந்த மாதிரி முழுசாக கத்திரிக்காய் போட்டு செய்யும்போது அது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் புளி நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அந்த புளியில்
இந்த கரண்டியால் ஒரு கரண்டி ஊற்றிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி. கத்திரிக்காய் நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி விடுறோம். விட்டுட்டு ஆனில் போட்டு ஒரு கொதி வந்த உடனே சிம்மில் போட்டு வச்சிட்டிங்கன்னா குழம்பு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. குழம்பு நல்லா கொதிக்கும் போது சிம்மில் போட்டுடணும். அப்போ தான் கத்திரிக்காய் வந்து உள்ளேயெல்லாம் மசாலா சேர்ந்து நல்லா சாந்து வேகும். கிளிமூக்கு காங்காய் வாங்கி அதை வந்து தோலை நறுக்கிட்டு இந்த மாதிரி நறுக்கி கிளிமூக்கு காய் சட்டியில் சீக்கிரம் வெந்துடும். சட்டியிலே போட்டு வேக வச்சிடலாம். நல்லா மசிய வேக வச்சுருக்கேன். இந்த கிளிமூக்கு காய் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தது, அதனால் நான் ஒரு 6 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். வெல்லம் கூட சேர்க்கலாம், வெல்லம் துருவிட்டு சேர்க்கலாம், சுத்தமான வெல்லமாக இருந்தால் அப்படியே சேர்க்கலாம். கொஞ்சம் கல் மண் தூசி இருந்தால் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி கூட ஊற்றிடக்கூடாது, அப்போ ரொம்ப நேரம் நமக்கு கேஸ் செலவாகும். கரெக்டாக தண்ணி வச்சு அளவாக ஊற்றி பண்ணிங்கன்னா நம்ம சிக்கனமாக கேஸை செலவு பண்ணலாம். இதை அடுப்பில் வச்சு நல்லா சுருள கிளறி இறக்கிட்டா இந்த மாங்காய் வெல்லம் போட்ட பச்சடி புளிக்குழம்புக்கும் சூப்பராக இருக்கும், சாம்பார் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும், எல்லாத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் அல்டிமேட்டாக இருக்கும். இதை சீசன் இருக்கும்போது டெய்லியே இதை நம்ம பண்ணி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாங்காய் வந்து சூடு, அதில் வந்து நம்ம இந்த வெல்லம் போடும்போது அது பேலன்ஸ் ஆகிடும். அப்போது இதை நல்லா சுருள கிண்டி இறக்கிட்டா நமக்கு சுவையான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிரும். இதில் அந்த மாங்காய் கொஞ்சம் கரையாமல் இருக்குது பாருங்கள். அந்த மாங்காய் எடுத்து சாப்பிடும்போது அவ்வளவு சுவையாக அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிக்கும்போது இதில் ஒரு 1/4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து செஞ்சிங்கன்னா இந்த குழம்பு வந்து ஒரு டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும். இன்னும் குழம்பு நல்லா வற்றி வரணும். சுவையான கருணக்கிழங்கு கோலா, செட்டிநாட்டு கோலா இல்லை மசியல் எப்படி வேணாலும் சொல்லலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கருணக்கிழங்கு வாங்கி இது கொஞ்சம் பழைய கிழங்கா பார்த்து வாங்கணும், நல்ல கருப்பு கிழங்கா பார்த்து வாங்கணும். இதே ஒரு ப்ரௌன் கலர் கிழங்கா வாங்கினீங்கன்னா நாக்கில் சாப்பிடும்போது அரிக்கும். அதனால் வாங்கிட்டு வந்தாலும் ப்ரௌன் கலர் கிழங்கா வாங்கிட்டு வந்தாலும் அதை கொஞ்சம் நேரம் ஒரு வாரம் 10 நாளைக்கு காய போட்டு எடுக்கணும். அப்புறம் தான் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தணும். இந்த கருணக்கிழங்கை ஒரு 2 சவுண்டு குக்கரில் வேக வச்சுருக்கேன். இப்போ அதை தோலை உரிச்சிட்டு என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்படியே தேன் மாதிரி நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே கெட்டியாக இருக்கு பாருங்கள். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு, எண்ணெய் எல்லா பக்கமும் பிரிஞ்சு கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. அதில் போட்ட பூண்டு எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். டேஸ்ட் பார்த்துட்டு எல்லாம் போட்டுட்டு உப்பு புளி எல்லாம் பத்தலைன்னா போட்டு திரும்ப கொதிக்க வச்சு இறக்கி வச்சிடணும். நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேன் மாதிரி இருக்குது பாருங்கள். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஓரை ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருதா, இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த குழம்பை இறக்கிடணும். கருணக்கிழங்கு நறுக்கும் போது கையில் அரிச்சிச்சுன்னா கொஞ்சம் நல்லெண்ணெயை தடவிட்டு நறுக்குனிங்கன்னா கையில் வந்து அரிக்காது. இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு இதை நல்லா மசிச்சிடணும். நல்லாவே வெந்துருச்சு, அதனால் நீட்டாக மசிக்க வரும். நல்லா மசிச்சிடலாம். மிக்சியில் கூட ஒரு சுற்றி எடுத்துடலாம். கருணக்கிழங்கை நல்லா மசிச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் போட்டு வச்சுருக்கேன். ஒரு பேனில் எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்தா தான் இந்த கோலா நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெய் நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதில் உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கின உடனே அந்த கருணக்கிழங்கு எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி எடுத்துடணும். இதில் நான் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாயும் போடலாம். பச்சை மிளகாய் இல்லை, அதனால் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாயும் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் போட்டால் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோலா. இப்போ இதை ஒரு கிளறிட்டு இப்போ இதில் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு புளி ஊற்றி செஞ்சால் தான் இது வந்து அரிக்காமல் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். புளி ஊற்றி இதை நல்லா சுருள கிளறி இறக்கணும்.
இதில் கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்து சுருள கிளறி இறக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். நல்லா சுருள கிளறி எடுக்கணும். கொஞ்சம் அடியில் பிடிக்க விட்டாலும் பரவாயில்ல, நல்லா பிடிச்சாலும் பரவாயில்ல. நல்லா சுருள கிளறி ரொம்ப பிடிக்க விட்டுறக்கூடாது. லைட்டாக பிடிக்க விட்டு அந்த சுரண்டி விடணும். அப்போது அது நல்லா வெந்து எல்லாமே சேர்ந்து அந்த கோலா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ சுவையாக இருக்கும். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ சட்டியிலே ஒட்டாத பதம் வரணும். அந்த ஸ்டேஜில் இந்த கோலாவை நம்ம எடுத்துடலாம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த கருணக்கிழங்கு கோலா. இந்த மாதிரி கருணக்கிழங்கு கிடச்சா நீங்களும் வாங்கி செஞ்சு பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி மதிய லஞ்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, ரசம், அவரைக்காய் பொரியல், மாங்காய் வெள்ளை பச்சடி, கருணக்கிழங்கு கோலா, சுட சாதம். இந்த மாதிரி ரெசிபி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வெயில் காலமாக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம சமைச்சிடலாம், பிளான் பண்ணி சமைச்சோம்னா.